வீராமாறன் சீரியல்ல இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான காமெடியான ரொமான்டிக்கான எபிசோட் வந்திருக்கு. ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. வியூஸே வந்து சரியா வரதில்ல. அதனால தான் லைக் பண்ணிட்டு பார்க்க சொல்றேன். எனக்கும் கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டா இருக்கும். ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம மாறன் கையில கிளாஸ்ல ஏதோ ஒண்ணு வச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காப்ல. வீராக்கு கால் பண்ணுவோம். பண்ணி தான் பார்ப்போம்னு சொல்லி, வீராவோட நம்பர் இதுல எங்க இருக்கு? இதுவா தான் இருக்கும். ஹலோ வீராவா? அப்படின்னு சொல்லி மாறன் வந்து கியூட்டா அழகா வந்து பேசுறாங்க. மாறன் தான் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க. யாரு நீங்க? அப்படின்னு சொல்லும்போது, அச்சச்சோ! நம்பர் எதுவும் மாத்தி கீத்தி போட்டுட்டியா மாறா? கண்ணு கூட தெரிய மாட்டேங்குதா? அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப, இது வீரா ரெசிடென்சி தானே? ஆமா, வீரா ரெசிடென்சி தான். நீங்க யாரு? நான் மாறன் பேசுறேன். உங்க குடும்பத்துக்காக ஓடி ஓடி உழைச்சேனே மாறன். மறந்துட்டியா? அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, மாறனா? எந்த மாறன்னு சொல்லி வேணும்னே வந்து வீரா வந்து கலாய்க்கிறாங்க அந்த இடத்துல. உடனே வந்து உங்க வீட்ல பிரியாணியெல்லாம் செஞ்சு குடுத்தேனேம்மா! ஓ! பிரியாணி செஞ்ச பாரனா? ஆனா, இப்ப பிரியாணிலாம் செய்யறதுக்குலாம் ஆர்டர்லாம் இல்ல தம்பி. வந்தா உங்களுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து தருவேங்கிற மாரி, வீரா வந்து செம்மையா வந்து கலாய்க்கிறாங்க. "ஏய்! என்னடி இப்படி நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்க? நான் ஃபோன வைக்கிறேன் போ" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வைக்க பார்க்குறாங்க. உடனே வந்து, "ஏய் ஏய்! சும்மா சொன்னேன்ப்பா. என்ன பேச வந்த?" எப்போதும் எங்க அப்பா என்ன அடிக்க வந்தாங்கன்னா, என் கன்னத்துல தான் லேண்டிங் வந்து பண்ணுவாரு. ஆனா, திடீர்னு இன்னைக்கு ஒரு கை வந்து சடனா வந்து நிப்பாட்டிருச்சு. சடன் பிரேக் அடிச்ச மாரி எங்க அப்பா வந்து கைய வந்து ஃப்ரண்ட்ல வந்து நிப்பாட்டிட்டாங்க. என்ன ஏதுன்னு கண்ண தொறந்து பார்த்தா, "நீ இருக்க?" என்னால புரிஞ்சுக்கவே முடியல. அதனால தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். எப்போதுமே எனக்காக யாருமே வந்து பேச மாட்டாங்க. அத்தை பேசும். ஆனா, அது என்ன பேசுறோம், ஏது பேசுறோம்னே தெரியாம வந்து கோவத்துல வந்து எங்க அப்பாவ கண்ணா பின்னான்னு எங்க அத்தை வந்து திட்டும். ஆனா, நீ மட்டும் தான் என் பக்கம் இருக்கிற நியாயத்த புரிஞ்சுக்கிட்டு கரெக்ட்டா பேசின. அதுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லலான்னு இருந்தேன். இத்தன நாளா வந்து எங்க அம்மா மட்டும் தான் எனக்காக வந்து இப்படியெல்லாம் நியாயமா பேசுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப, அவங்க அம்மா ஃபோட்டோவ பார்த்து ஃபீல் பண்ணி அழுவுறாங்க. "என்ன மாறா அழுவுறியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம வீரா. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கண்ல தூசி விழுந்துருச்சு." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம மாறன் எப்போதும் எங்க அம்மாவ பத்தி தான் எனக்கு மனசு ஃபுல்லா நிம்மதி, சந்தோஷமா இருக்கும்னு சொல்லி, அம்மா சென்டிமென்ட்டான சாங் வந்து பாடுறாங்க. "ஏய்! எப்ப பார்த்தாலும் அம்மாவ பத்தி தான் பாடுவியா? சரி, நான் உன்ன பத்தி பாடட்டா?" அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான மெலோடி சாங் வந்து பாடுறாங்க. "பரவாயில்லையே! பாட்டெல்லாம் சூப்பரா தான் பாடிக்கிட்டு இருக்க." "ஆமாம்மா, உன்ன பத்தி யோசிச்சாலே மனசுக்குள்ள ரெக்க கட்டி பறக்கிற மாரி இருக்கும்." "பறக்கும் பறக்கும். பறக்காம எப்படி இருக்குங்கிற மாரி." அந்த இடத்துல வந்து வீரா வந்து பதிலுக்கு செம்மையா வந்து கலாய்க்கிறாங்க. "சரி, நான் ஃபோன வச்சுர்றேன்னு" சொல்லிட்டு வச்சுட்டாங்க அந்த இடத்துல. ஒரு பக்கம், "என்ன இவ முன்னாடியே ஃபோன வச்சுட்டாளா? ஒண்ணும் புரியலையே!" அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. பைத்தியக்காரத்தனமா நானே வந்து ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தேனோ! சரி போ! நம்ப தூங்குவோம். அப்படின்னு சொல்லி வீரா கிட்ட ஒரு பாட்டு வந்து பாடுனாங்களே! அது தூங்கிக்கிட்டே பாடிக்கிட்டே வந்து இருக்காங்க. வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அடுத்த நாள் காலையில பொழுது விடியுது. கடையில வந்து சுடிதார்லாம் வந்து பாக்கெட்டுக்கு வெளிய இருக்கு போல இருக்கு. இத வந்து மாறன் பார்த்துட்டாங்க. இதே மாரி வெளிய இருந்தா, எதுவும் கறை பட்டுருச்சுன்னா, சேல்ஸ் ஆகுமா? என்னது பொறுப்பே இல்லாம இருக்காங்கன்னு சொல்லி, எல்லா துணியையும் திருப்பி வந்து பாக்கெட்குள்ள போட்டுக்கிட்டு இருக்காங்க. வீரா வந்து புது செருப்பு, கொலுசு, நெயில் பாலிஷு, சுடிதார்லாம் சூப்பரா போட்டுட்டு, அப்படியே மாறன் பக்கத்துல வந்து நிக்கிறாங்க அந்த இடத்துல. "என்னப்பா, வந்த காரியத்த சிறப்பா செய்." "ஒண்ணும் புரியலையே." சுடிதார் சூப்பரா இருக்கு. நம்ப கடையில எடுத்ததா?" "சுடிதார் வந்து நல்லா இருக்குங்கிற விஷயம் எனக்கே தெரியும். சீக்கிரம் செய்ப்பா, கால பாரு." அப்படின்னு சொல்லி கால வந்து தட்டி காட்டுறாங்க அந்த இடத்துல. "ஏய் என்ன சொல்றா? செருப்பு புதுசா? ஒண்ணும் புரியலையே." "என்னப்பா நல்லா பார்த்து சொல்லுப்பா." அப்படின்னு சொல்லும்போது, "ஆ சுடிதாருக்கு ஏத்த மாரி நெயில் பாலிஷ் நல்லா இருக்குன்ட்டேன். என்ன உனக்கு ஒண்ணுமே புரியலையா?" அப்படின்னு சொல்லி வீரா வந்து கேட்குறாங்க. உடனே மாறன் வந்து கடுப்பாயிட்டாங்க. "சுடிதார் நல்லா இருக்குன்ட்டேன், செருப்பும் நல்லா இருக்குன்ட்டேன், நெயில் பாலிஷும் இருக்குன்ட்டேன். அப்புறம் என்னத்துக்கு சும்மா சும்மா பேசிக்கிட்டு இருக்க? ஃபோன்ல வந்து நேத்து பேசினியேப்பா என்கிட்ட வந்து எப்படியெல்லாம் பேசின தெரியுமா? என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன், நன்றி சொல்றேன் அப்படின்னு சொன்னீங்க. எதுக்கு? மன்னிப்பா? நன்றியா? தெளிவா சொல்லு." "இல்ல, இல்ல. நீ நன்றி தான் சொல்றேன்னு சொன்ன." "உன்னலாம் நம்ப முடியாதே. நான் எதுக்கு அப்படி செய்யணும்?" "எங்க அப்பா வந்து என்ன அடிச்சாங்க. அதுக்கு எப்போதும் வந்து கன்னத்துல வந்து அடிக்கிற மாரி தான் இருக்கும். ஆனா இப்ப தான் சடன் பிரேக் அடிச்சு நிப்பாட்டுனாங்க கைய. அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வீரா, நீ மட்டும் தான். உன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொன்னேன்." "ஏய் என்ன மன்னிப்புங்கிற?" "இல்லப்பா நன்றிய தான் நான் சொல்ல வந்தேன்." "இல்லையே, நீயே வந்து ஒளர்ற மாரி தானே இருக்குங்கிற" மாரி அந்த இடத்துல வந்து வீரா வந்து அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்காங்க. வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம். நான் சாப்பிடுவேன் தான். நிதானம் இல்லாம இருப்பேன் தான். உன்கிட்ட பேசுறதே என்னால நம்ப முடியல. "ஏய் எவ்வளோ நேரம் ஃபோன்ல பேசுனேன்னு பாரேன்" அப்படின்னு சொல்லும்போது 15 நிமிஷம் கிட்ட வந்து பேசியிருக்காங்க. ஆமா 15 நிமிஷம் பேசியிருக்கேன். என்ன பேசியிருப்பேன்? ஒண்ணும் புரியல. நான் இப்படி இருக்கிற சூழ்நிலையில நான் வந்து எல்லாத்தையும் சொல்லுவேன் தான். ஆனா கண்டிப்பா இப்படியெல்லாம் நான் சொல்லியிருக்க மாட்டேன். இது எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாரி வீரா கிட்ட வந்து பேசுறாங்க நம்ம மாறன். "அதான்ப்பா ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணுங்கிறது. நீ வந்து மறந்துட்டல்ல.
இப்பயே மறந்துட்டியே! உன்ன நம்பி நான் எப்படிப்பா வர முடியும்? அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வீரா வந்து மாறன லவ் பண்ற விஷயத்த வந்து இன்டைரக்ட்டா வந்து சொல்லி முடிச்சிடுறாங்க அந்த இடத்துல. "ஏய்! நீ இப்ப ஏதோ ஒரு விஷயத்த சொன்னியே! அது என் காதுல வேற மாரி விழுந்துச்சு. என்ன சொன்ன? சொல்லு பாப்போம்." அப்படின்னு சொல்லி கேட்டோனே, "என்னப்பா நான் தான் சொல்லி முடிச்சுட்டேனே! ஏய்! நீ சொன்னத திருப்பி சொல்லுங்கிற" மாரி மாறன் வந்து கேட்கறாங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து, "அதெல்லாம் சொல்ல முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. "என்னமோ சொன்னா, என்ன சொன்னா? நம்பள நம்பி எப்படி அவ வரணுமா? இதுக்கு என்னப்பா அர்த்தம்? ஒண்ணும் புரியல." அப்படின்னு சொல்லி வீரா வந்து ரொமான்டிக்கா வந்து பார்க்குறாங்க. நம்ம மாறன். மாறன ரொமான்டிக்கா பார்க்குறாங்க வீரா. 2 பேருக்குள்ள வந்து காதல் வந்து இந்த சீன்லேருந்து வந்து மலர்ற மாரி சூப்பரா வந்து காட்டியிருந்தாங்க. அந்த இடத்துல எக்ஸ்ட்ரார்டினரியா இருந்துச்சுன்னே சொல்லலாம். சரி நம்ம எப்போதும் போல ஒரு ரவுண்ட்ஸ் போவோம்ன்னு சொல்லிட்டு, கடையில எல்லா வேலையும் நடக்குதா இல்லையான்னு சொல்லி அப்படியே சுத்தி வந்துட்டு இருக்காங்க. நம்ம ராகவன் மட்டும் ரொம்ப சோகமா வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல. என்னடா அப்படின்னு சொல்லி விசாரிக்கும்போது, மாறனே கண்டுபிடிச்சுட்டு அப்படியே சொல்ல ஆரம்பிச்சுடுறாங்க. என்ன கல்யாணம் ஆயிடுச்சு. வேற எதுவும் நடக்கல. அதான பிரச்சனை. எப்புட்றா தெரியுது? இந்த விஷயம்லாம் அந்த பொம்மை இருக்குல்ல ஆப்போசிட்ல. அதுக்கு கூட தெரியுது. சரி எல்லாத்துக்கும் ஏற்பாடு நான் பண்றேன். சரியா? அப்படியா? சரிடா. எல்லாம் வந்து அத்தை தான் வந்து தள்ளி தள்ளி வைக்கிறாங்க. அதனால தான் மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு ராகவன் வந்து பேசிட்டு இருக்காங்க. சரி, சரி. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. சாமியார் கெட்டப்ல வந்து மாஸா வந்து நம்ப மாறனும், இன்னொருத்தவங்களும் வராங்க. அந்த இடத்துல வீரா வந்து வீட்டுக்கு வந்து ராகவன் கிட்ட கணக்கு வழக்கெல்லாம் குடுக்குறாங்க. சார் கிட்ட குடுக்கணும் பார்த்துக்கங்கன்னு சொல்லும்போது, வீரா உன்கிட்ட நான் பேசணும்னு சொல்லிட்டு, அப்படியே வீட்டு வாசல்ல வந்து வீரா கிட்ட வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து பேச வராங்க. அப்பன்னு பார்த்து கண்மணியும், ராஜேஷோட அம்மாவும் பேசிட்டு இருக்காங்க. கண்மணி இப்படியே வந்து நடந்துட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கயேன், வீரா வந்து இந்த வீட்டுக்கும், கடைக்கும் வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருந்தானா, நிச்சயம் நம்ம திட்டத்த எல்லாத்தையும் நிறைவேத்தவே முடியாது. பார்த்துக்க அப்படின்னு சொல்றாங்க. நானும் இந்த இதுக்கு முற்றுப்புள்ளி வச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ப கண்மணி. சாமியார் வந்து நிக்கிறாங்க. இவர் எவ்வளோ பெரிய சாமியார் தெரியுமா? இவர பார்க்கறதுக்கு பெரிய பெரிய விஐபியே வந்து கியூல நிப்பாங்க. ஆனா உங்க வீடு தேடி வந்திருக்காங்க. எங்களுக்கெல்லாம் நம்பிக்கை இல்ல. போயா அப்படின்னு சொல்லி ராகவனே வந்து தொரத்தி விடுறாங்க. ஐயோ! ராகவன் வந்து இப்படி பண்றானே! அவனுக்காக தான் நானும் வந்து இங்க வந்தேன். ஆனா என்னையே தொரத்தி விடுறானேங்கிற மாரி மாறன் வந்து யோசிக்கிறாங்க. டேய் ராகவா! உனக்காக தான்டா வந்திருக்கேன். வாடா அப்பதான்டா ரகசியத்த சொல்ல முடியுங்கிற மாரி கியூட்டா அழகா வந்து மாறன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அல்டிமேட்டா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஏய் இவங்களெல்லாம் வந்து கிட்டலாம் போகாதீங்க. சரி என்னதான் சொல்றாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ராகுல் வந்து போறப்ப, நான் தான்டா மாறேன். உனக்காக தான்டா வந்திருக்கேன். தேவையில்லாம வந்து நீயே வந்து கெடுத்துக்காத. நீ தான் வந்து எல்லாத்தையும் சமாளிக்கணும். சரியா? சாமி, சாமி நீங்களா? நீங்கன்னு தெரியாம போயிடுச்சே சாமி. நீங்க எவ்வளோ பெரிய ஆளு. இதெல்லாம் எனக்கு தெரியாம போயிடுச்சேங்கிற மாரி ராகவன் வந்து மாறனுக்கு ஒரு படி மேல வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. என்னங்க அவர்கிட்ட அப்படி என்னதான் சொன்னாங்க? பெரிய அருள்வாக்கு சொல்றாங்க. என் பேரெல்லாம் சொல்றாங்க. ஏங்க வெளியில யார்ட்டயாவது விசாரிச்சிருந்தா பேர் சொல்லப் போறாங்க. அதெல்லாம் இல்ல இவரு பெரிய சாமி அப்படின்னு சொல்லும்போது, அவர் வந்து காசிலேருந்து வந்திருக்கேங்கிற மாரி தான் நம்ம மாறன் வந்து பேசுறாங்க. ஆனா வந்து நம்ம ராகவன் வந்து எல்லாரும் இமயமலையிலேருந்து வந்திருக்காங்கன்னு சொல்லும்போது, வீரா வந்து சந்தேகப்படுறாங்க. என்ன ஆச்சு? இவரு வந்து காசின்னு தானே சொன்னாரு. நீங்க என்ன இமயமலைன்னு சொல்றீங்க? அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் வந்து கேட்டோனே, செம்மையா வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு நடுவுல ஒரு சின்னதா வந்து தண்ணி தேங்கி நிக்கும்ல, அதுல இறங்கி டம்மு டும்முன்னு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஒரு சைடுல வந்து தாடி வந்து எடுத்துக்கிச்சு போல இருக்கு. "சாமி, சாமி" அப்படின்னு சொல்லி நம்ம ராகவன் வந்து கிட்ட வராங்க. ஒரு பக்கம் பாத்துர்றாங்க நம்ம வீரா. "ஓ! இவரோட வேண்டுதல் தானா இதெல்லாம். ஓகே, ஓகே" அப்படின்னு சொல்லி இப்ப வந்து வீராவும் பெர்ஃபார்ம் பண்றாங்க அந்த இடத்துல. "சாமி நீங்களா? உங்களோட அருள் தெரியாம போச்சே. ஏய் நிப்பாட்டு. மொதல்ல வந்து இவன் தான் சாமி, சாமின்னு பேசிக்கிட்டு இருக்கான் நம்ம ராகவன். இப்ப என்ன? ஆமா விஷயம் தெரிஞ்சிச்சுல்ல. என்னது விஷயம் தெரிஞ்சுச்சா? அவரோட அருள் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுல்ல" அப்படின்னு சொல்லி வீரா வந்து பேசுறாங்க. "என்னமோ நடக்குது ஒண்ணும் புரியலையே" அப்படின்னு சொல்லும்போது, "சாமி தாடிய ஒட்டி வச்சுக்கங்க. ஓவரா வந்து தலையெல்லாம் ஷேக் பண்றீங்க. தாடி கொஞ்சம் கீழ இறங்குது பார்த்துக்கங்க" அப்படின்னு சொல்லும்போது, மாறன் வந்து தாடிய வந்து அட்ஜஸ்ட் பண்ணிடுறாங்க. இத வந்து வள்ளி வந்து பார்க்கல. ராகவனுக்கும் வீராக்கும் மட்டும் நடந்ததெல்லாம் தெரியுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃபன் அட்ராசிட்டி இருக்குன்னே சொல்லலாம். வேற லெவல்ல மாஸா இருந்துச்சு.